பாட்டுக்கு என்ன மேம் டான்ஸ் ஆடுறது? நீங்களும் நல்லா ஆடுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை Question for Arun bro. சொல்லுங்கம்மா. தமிழ்ல கேளுங்கம்மா. குக்கு டூப்பு குக்குல நீங்க குக்குங்களோட இருந்தீங்கல்ல, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்ராசிட்டிஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ எங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக செட்டில் வேற லெவல் இருக்குமா. அங்கே குக்கு டூப்புக்கு டாப்புக்குலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு பிரேக் டைமில் சாப்பாடு 3D சாப்பிட்றது, எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. பட் சார் நிறைய வாண்டடாக வம்பு இருக்கிறது, அடி வாங்குறது, இது மாதிரி விஷயம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்க தலை ஃபேனா இல்லைன்னா தளபதி ஃபேனா? எதுக்கு தலை ஃபேனு தளபதி ஃபேனு? நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நாங்கள் உங்கள் ஃபேனு, நீங்கள் எங்கள் ஃபேன். நம்மளே வாழ்ந்துட்டு போகலாம். எதுக்கு நம்ம தானே. ஆனால் அண்ணன் தலை ஃபேனு, நான் தளபதி. ஓகே. ஹாய்மா. ஹாய் ஹாய். ஹாய்மா. தர்மபுரி ஆலியா பட் மாதிரி இருக்குமா? ஆலியா பட், தர்மபுரி ஆலியா பட் மாதிரி இருக்க. கீப் இட் அப்மா. நல்ல சொல்லுங்கம்மா. அருண் ப்ரோ உங்களுக்கு கேளுங்கம்மா. காசு தவிர ஏதோ ஒன்று கேளுங்க. ப்ரோவும் திக் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது? இப்போ நான் ஒரு சீரியஸாவே இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண போறேன்னு வச்சுக்கேன். ஒரு பொண்ணு அந்த ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? பொண்ணு இருக்கும். நீ இருப்ப. அந்த லவ்வை பிரித்து விட்டு கெடுத்து ஃபுல்லாக அழிச்சு தரமட்டமாக்குவான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உண்மையிலே சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கமா, ஆனால் பல நேரத்தில் உண்மையில வெறுப்பா. ஒரு மாதிரி என்ன பண்றது, அதை அப்படிதான் ஏத்துட்டு போனோம். என் வழி. இந்த क्वेश्चन உங்களுக்காக. உங்க ஃபியூச்சர் வைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஏண்டா என் லவ்லாம் ஃபுல்லாக கெடுத்துட்டு உன் ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் சொல்லுப்பா. பொண்ணா இருந்தா போதும். அப்படியா? இருந்தாலும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் எந்த கண்டிஷன் இல்லை. அவங்களா இருக்கட்டும், நானா இருந்துறேன். எப்படி? சூப்பர்ரா. நான் கேட்க போற क्वेश्चन வந்து உங்க ரெண்டு பேத்துக்கும். எங்க எப்போ கிளம்புவீங்க? அப்படிலாம் இல்லை. எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ல வர்றது என்ன? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கே யார் டான்ஸ் ஆடினாலும், யார் எந்த விஷயம் பண்ணாலும், அப்புறம் அந்த லிட்டில் ஆர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்லாம் கொடுத்தீங்க. யார் எது பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மனசு வந்து எந்த காலேஜ் வராது. ஸோ இதே மாதிரி இருங்க. எங்கே போனாலும் சரி, சின்னவங்க பெருசவங்க யாருன்னே பார்க்காதீங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி அன்போடு உங்களோட ஒரு விஷயம் எனர்ஜி ஒன்று கொடுக்குறீங்களே, இதை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க லைஃப்பில். அவ்வளோதான். எல்லாருமே நல்லா படித்து பிரீத்தி வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எதிர்த்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க. உங்கள் மேம் மாதிரி, நீங்கள் பார்க்குற ஸ்டாஃப்ஸ் மாதிரி எல்லாருமே வேலைக்கு போங்க. எஸ், அப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும். டன். என்னோட क्वेश्चन வந்து அருண் அண்ணாக்கு. உங்களுக்கு எதனால அதிர்ச்சி அருண் பேர் வந்துச்சு? எதுக்கெல்லாம் நீங்க அதிர்ச்சி ஆவீங்க? எதனால அதிர்ச்சி அருண்? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் ஹைப்பராக நான் இருப்பேன். அது இல்லை. சரி, எனக்கு தலையில் கை வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்காது. நான் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு நானும் அண்ணனும் வந்துட்டு பிளாக் ஷீப்பில் 2017 18 ஜாயின் பண்ணோம். அப்போ வந்துட்டு அண்ணா வந்துட்டு எடிட்டராக ஜாயின் பண்ணார். நான் வந்துட்டு ஆர்டிஸ்ட்டு அண்ட் டைரக்ஷன் டீமில் இருந்தேன். அண்ணன் எடிட்டிங் சுத்தமாக தெரியாது, ஆனால் எடிட்டராக ஜாயின் பண்ணிட்டார். அந்த டேபிளில் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க இல்லையா, நாங்கள்லாம் உட்காந்து நின்று சும்மா தோலில் கை வைக்கிற மாதிரி அண்ணன் தலையில் கை வச்சிட்டோம். அண்ணன் ஜம்ப் ஆகிட்டார். அண்ணனுக்கு தலையில் கை வச்சா பிடிக்காது. ஸோ அதுலேருந்து அவர் ஏன் எல்லாத்தையும் அதிர்ச்சி ஆகிறான்னு சொல்லிட்டு கேவலமான ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் அதிர்ச்சி வச்சு அப்படியே. அது மட்டும் இல்லை, அண்ணன் எதுனாலுமே ஹைப்பராக சொல்லுவார். அண்ணன் ஹாய் ஹாய் அந்த மாதிரி ஒரு. ஸோ அதனால் அவ்வளோதான். ஹாய்மா. ஹாய்ண்ணா. ஸோ என்பி அண்ணா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட். கதை போமா வந்து எங்களோட ஃபேவரட் சீரீஸ். அதில் முக்கியமான ஒரு டைலாக், சிரிக்காத பிரீத்தா, அந்த டைலாக். ஸோ சிரிக்காதீங்க சக்தி கைலாஷ் கேர்ள்ஸ், செம்ம கோவம் வருது. என்பி அண்ணா நீங்களும் நீ காலேஜ் படிக்கிறீங்களாமா? இனி உனக்கு பர்த்டேவாமா? ஓகே, பர்த்டே ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல. சரி கேளுங்கம்மா. அண்ணா நீங்களும் அதிர்ச்சி அருண் அண்ணா சேர்ந்து எங்க கூட டான்ஸ் ஆடுவீங்களா? இந்த ஆடிடுவோம் வாங்க எல்லாரும். டேய், நான் சொல்லுறதுக்கு எனக்கு இதை மாதிரி